Continuation. Take this problem. இந்த ப்ராப்ளம் எழுதிங்க. ஒரு பையில் 7 சிவப்பு, 12 வெள்ளை, 4 பச்சை பந்துகள் உள்ளன. 3 பந்துகள் தற்போக்கு முறையில் எடுக்கப்படுகின்றன. தமிழ்ல தற்போக்கு அப்படி இருந்ததுன்னா 3 தான் பார்க்காம இருக்கேன். ஏதோ 3 பந்து எடுக்கிறேன். 3 வெள்ளையாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? 3 பந்துகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? English. A bag contains 7 red, 12 white and 4 green balls. 3 balls are taken at random. What is the probability that all 3 balls are white? And second subdivision column, each different color. Each different color. So this is the basket. How many red balls? 7 red. 12 black. 12 white and 4 green balls are there. இப்போ ஏற்கனவே பார்த்திருக்கோம். Taking how many balls at a time? எத்தனை பந்து எடுக்கிறேன்? 3. This can be done in how many different ways? மொத்தம் எத்தனை பந்து இருக்கு? 23. அப்போ 23 பந்துல இருந்து எத்தனை பந்து எடுக்கிறேன் நான்? 23 பந்து கண்ணா வேண்டமா இருக்கு. அதுல 3 எடுக்கிறேன். அது ஏதாவது 3 இருக்கும். அப்போ எத்தனை விதமான 3 பந்துகள் 23 பந்துல இருந்து எடுக்கலாம் அப்படிங்கறத நம்மளுடைய டினாமினேட்டர். அதான் என்னது 23C3 கால்குலேட். டினாமினேட்டர் 20. எதுலயுமே டினாமினேட்டர் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இந்த பகுதி 23C3. இதே ஒரே ஒரு பந்து எடுத்தனா எவ்வளவு? 23C1. 23C1ங்கிறது 23. இப்போ 3 balls all are whiteன்றான். இதுல ஒயிட் எத்தனை? 12. அப்போ 3 பந்துமே ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னா எனக்கு பாசிபிள் கேஸ் என்ன? சாதகமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னா 12C3. ஏன்னா அந்த 12ல 3மே எனக்கு ஒயிட்டா வரணும். சரிங்களா? So therefore the answer for the first question, first subdivision என்னதுன்னா denominator என்னது? 23C3. நியூமரேட்டர் என்னது? 12C3. இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? This is 12 into 11 into 10 divided by என்னது? 23 into 22 into 21. 1, 2, 3 அதெல்லாம் என்ன ஆயிரும்? கெட் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க அடிங்க. Tell me upon simplification, tell me the value. சீக்கிரம் ஆன்சர் என்ன? சொல்லுங்க ஆன்சர். 20 by 1 161. 140 plus 21 161. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. therefore the answer is 20 by 161. Probability always lies between 0 and 1. Okay. ரெண்டாவது क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி. What is the answer for second question?
இந்த ப்ராப்ளம் வந்து மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், 8 மார்க் கொஸ்டின்ஸ் இது. இதே ப்ரிலிம்ஸ் டைப்லையும் கேட்டிருக்கிறாங்க. Suppose D க்கு ஆன்சர் என்ன? What is denominator? 23 C3. What is numerator? Each one of different color. ஒண்ணுமே மூணுமே வெவ்வேறு கலரா இருக்கணும். அப்ப மூணுமே வெவ்வேறு கலர்னா ஒரு ரெட் இருக்கணும், ஒரு ஒயிட் இருக்கணும், ஒரு கிரீன் இருக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு ரெட் வரணும்னா என்னது? 7C1 into என்னது? 12C1 into 4C1. Y into அப்படிங்கிறது அண்ட் எனக்கு இங்க. சரிங்களா? ஒரு ரெட் வேணும் அண்ட் ஒரு ஒயிட் வேணும் அண்ட் ஒன். அண்ட் அப்படின்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மல்டிப்ளிகேஷன். ஆர்னா தான் பிளஸ். So therefore this is equal to, simplify. இங்க 23 into 22 into 21. மேல அப்படியே எல்லாம் C1 அதே வேல்யூ தான் வரும். இங்க 1 2 3 1 வரணும். அப்ப அது மேல போச்சுன்னா என்ன ஆயிடும்? 6 ஆயிடும். இதை simplify பண்ணுங்க. Tell me the answer fast. ஆன்சர் என்ன? 48 by 253. என்னாச்சு பிரபு? ஆன்லைன்ல ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. கால்குலேட் கரெக்டாக தான் பண்ண இருக்கும் போது ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக போகணும். இதுல நல்ல நேரத்துல கெட்ட நேரம், கெட்ட நேரத்துல நல்ல நேரம்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு 8/253 வந்திருக்கு ஒருத்தருக்கு. நமக்கு இது ஒரு 8/253 வந்துருச்சு. அதே ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இதான் என்னது? கெட்ட நேரத்துல கெட்ட நேரம். அப்புறம் நமக்கு தெரியாது. சப்போஸ் 8/253 ஆன்சர்ல இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப என்னமோ சரி ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா பண்ணும்போது வந்தோம். சரிங்களா? How come 6 came in numerator? 23C3 சொன்னேன். சரிங்களா? 23C3 என்னது? 23C3 is equal to என்னது? இது ஏற்கனவே பார்த்ததுதான். 23 into 22 into என்னது? 21 by என்னது? 1 into 2 into 3. இந்த 1 into 2 into 3 எங்க போயிடும்? நியூமரேட்டர் போயிடும். புரிஞ்சுதா? பிரபு லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருக்கோம். இது வந்து மெயின்ஸ்ல 8 மார்க் கேட்ட கொஸ்டின் லாஸ்ட்ல. ஒரு 4 மார்க் 4 plus 4. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். ரைட். இப்ப இதுல இருந்து அடுத்த சப்டிவிஷன்ஸ் கேட்கிறேன். இதேதான். இதே இதுல இப்ப ஏபின்னு கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்ல, ஒரு 2 தான் கொடுத்தாங்க. நான் இன்னும் 2 கேட்கிறேன். அது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து சி எழுதிக்கீங்க. சி அப்படியே அந்த ப்ராப்ளத்துல சீன்னு ஒண்ணு போட்டுக்கங்க. ஆல் ஆர் சேம் கலர். ஆல் தி 3 ஆர் சேம் கலர். தமிழ் எழுதிக்கங்க. 3 பந்துகளும் ஒரே நிறம், அதற்கு நிகழ்தகவு என்ன? 3 பந்துகளும் ஒரே நிறத்துக்கு நிகழ்தகவு என்ன? சரியா? அப்ப 3 பந்துகளும் ஒரே நிறத்துக்கும் அதுல ஏக்கு வித்தியாசம் இருக்கா? ஏங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றும் மேல கான்செப்ட். ஏங்கிறது மூணுமே என்னவா இருக்குன்னு சொல்றான்? ஒயிட்ன்றது இருக்காது. பிங்கிறது என்னது? மூணுமே வெவ்வேறு கலர். நான் இப்ப கேட்டது என்ன? மூணுமே என்னது? ஒரே கலர். மூணுமே ஒரே கலர்னா எப்படி இருக்கலாம்? எப்படி இருக்கலாம்? மூணுமே ஒரே கலர் அப்படின்னா எல்லாமே ரெட்டா இருக்கலாம், அல்லது அண்டு கிடையாது, அல்லது எல்லாமே ஒயிட்டா இருக்கலாம், அல்லது எல்லாமே என்னவா இருக்கலாம்? கிரீனா இருக்கலாம். சரிங்களா? ரைட். சோ இப்போ நான் தேர்ட் சப்டிவிஷன் சி. சி என்னது அப்படின்னா ஆல் சேம் கலர். ஆல்னா ஆல் 3 பால்ஸ் இங்க சேம் கலர். அப்ப ஆல் சேம் கலர் அப்படிங்கிறது பார்ப்போம். ஆல் சேம் கலர் அப்படின்னா வாட் இஸ் டினாமினேட்டர்? 23C3. மேல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரெட் இருக்கு? 7. அப்ப இந்த 7ல 3 வரலாம், அல்லது பிளஸ் வரும், அல்லது என்னது 12ல C3, அல்லது என்னது எவ்வளவு
4c 3. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. கெட் த ஆன்சர். கரெக்டா பண்ணுங்க. எனக்கு இந்த கால்குலேஷன்ஸ் தான் கரெக்டா பண்ணணும். ஆர்னா பிளஸ்மா எப்பவுமே சொல்லிருக்கேன். ஆர்னா பிளஸ், அண்டுனா என்னது? மைனஸ் ஆகுது. அண்டுனா மல்டிபிளிகேஷன். சரியா? ஆர்னா மேத்தமேட்டிக்ஸ்ல செட்ல என்னது? யூனியன் அர்த்தம். ஆர்னா யூனியன், அண்டுனா என்னது? இன்டர்செக்ஷன். அண்டுனா இன்டர்செக்ஷன். சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. கரெக்டா பண்ணுங்க. இங்க போர்டை பார்க்க கூடாது. நீங்க கரெக்டா போட்டுட்டு செக் பண்றதுக்கு வேணா போர்டை பாருங்க. உங்க நோட்ல நீங்க போடணும். தப்பா போட்டாலும் பிரச்சனை இல்லை, நீங்களா பண்ணணும். சொல்லப்போனா அந்த 1 2 3 மேலேயும் வரும், எல்லாத்துலயும் வரும். கேன்சல் கூட பண்ணிடலாம். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே எழுதுறேன். 7 3 7 into 6 into 5 by 1 into 2 into 3 12 into 11 into 10 by 1 into 2 into 3 plus 4c3ங்கிறத சொன்ன மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா 4c ஒண்ணுலயே எழுதிடலாம். சரி, நான் வேணா அப்படியே எழுதுறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணாமே, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாமே 1 into 2 into 3. இப்போ எல்லாத்துலயுமே 1 into 2 into 3 அடிச்சிட்டிங்க அப்படின்னா this is 23 into 22 into 21. இங்க இதோட எல்லாத்தையும் கூட்டி சிம்பிளிஃபை. எல்லாம் 1 2 3 அடிபட்டு போயிருங்க. இங்க பாருங்க, இது அடிபட்டு போயிடும், இது அடிபட்டு போயிடும், இது அடிபட்டு போயிடும், இது அடிபட்டு போயிடும். மீதி உள்ளதான் எடுத்துருக்கு. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? ஆன்லைன்ல பிரபு 154/23 சொல்லியிருக்கீங்க. எழுதுறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல், கொஞ்சம் நாலேஜ் வேணும். 154/23 இப்ப எழுதலாமா? ஏன் எழுதக்கூடாது? ப்ராபபிலிட்டிய இப்பதானே சொல்லியிருக்கேன். ப்ராபபிலிட்டி எதுக்கு நடுவில் தான் வரும்? 0க்கு 1க்கு நடுவில் தான் வரும். 151/23 1 கூட பெருசு, அப்ப தப்புன்னு அர்த்தம். ரைட், ஒரு வேல்யூ எடுத்து சொல்லுங்க. 23 into 22 into 21 அடிக்க முடியுதான்னு பாருங்க. எவ்வளோமா? 30 37/2 253. இங்க மெயின்ஸ்ங்கிறதுனால அது பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 23 பால் இருக்க மாதிரி. ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு கேட்கமானா 23 கேட்க வேணாம், 10 12 தான் அதிகபட்சம் கேட்பாங்க. ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் என்ன ஈஸி ஆகிடும். அடுத்த சப்டிவிஷன் நடத்துவீங்க. டி, நோ ஒயிட் கலர். நோ ஒயிட் கலர், வெள்ளை நிறம் இல்லாமல் இருப்பதற்கு நிகழ்தகவு. நோ ஒயிட் கலர். டி அடுத்த சப்டிவிஷன் டி. இது என்ன அப்படின்னா நோ ஒயிட் கலர், வெள்ளை நிறம் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. வெள்ளை, அதாவது 3 பந்து எடுக்கிறேன், அதுல வெள்ளை நிறம் இருக்கக்கூடாது. வெள்ளை நிறம் இல்லாமல் இருக்கு. வெள்ளை நிறம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்னன்னு பார்க்கலாம். வெள்ளை நிறம் எவ்வளவு இருக்கு? 12.
வெள்ளை இல்லாத எவ்வளவு இருக்கு? 11. So therefore the answer is 23C3. மேல எவ்வளவு இருக்கும்? அந்த 11 தான் எனக்கு 3 பால் வேணும் விலையில. The answer is 11C3 by 23C3. So this is equal to 11 into 10 into 9 by 23 into 22 into 21. So the answer is 15 by 161. Let's take one more subdivision D. At least one red color. And the moon at least one red color. What is the probability to get at least one? Other problem subdivision E. At least one red color. தமிழ்ல சொல்றதுன்னா குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்து வருவதற்கான நிகழ்தகவு என்ன? அந்த மூணுல குறைந்தபட்சம் ஒரு சிகப்பு பந்து வருவதற்கான நிகழ்தகவு. Right. So option E. குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்து. அப்போ அட்லீஸ்ட் ஒன் ரெட் கலர் அப்படின்னா ஒரே ஒரு ரெட்டா இருக்கலாம், மற்ற ரெண்டு வேற கலரா இருக்கலாம், அல்லது ரெண்டு ரெட்டா இருக்கலாம், மூணாவது வேற கலரா இருக்கலாம், அல்லது மூணுமே என்ன இருக்கலாம், ரெட்டா இருக்கலாம். அப்போ இதை எப்படி சொல்றது அப்படின்னா, இதுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஒன்று சொல்லியிருக்கேன். டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஒன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ண போறேன். எப்பவுமே மொத்த நிகழ்தகவு அப்படிங்கிறது எப்பவுமே ஒன்னா இருக்கும். ரெண்டு காயினை சுண்டி விடுறேன். ரெண்டு காயினை சுண்டி விட்டா எத்தனை நிகழ்வுகள் வரும்? How many events if I toss a coin? 2 events. ஹெட் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? 1/2. டெய்லுக்கு என்னது? 1/2. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1 வரும். அதே மாதிரி ஒரு டை, ஒரு பகடையை உருட்டி விடுறேன், 6 நம்பர் வரும். ஒவ்வொன்றும் வர்றதுக்கு நிகழ்தகவு என்னது? 1/6. அப்ப 6 1/6 1. எப்பவுமே டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிறது எப்பவுமே 1. அப்போ அதை யூஸ் பண்ண போறேன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ரேட் ரொம்ப முக்கியமானது. இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, மொத்த ப்ராபபிலிட்டி 1, அதுல இருந்து எதை கழிச்சுட்டா போகும்? அதாவது குறைந்தபட்சம் ஒரு ரெட்டு வரணும். அப்ப இதோட நெகேஷன் என்னது? எது எனக்கு இது பண்ணலாம்? ரெட்டே இல்லாது. சரிங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ரெட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது? நோ ரெட். அப்போ குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்து இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு சிவப்பு பந்து அப்படிங்கறத எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 1 மைனஸ்
ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது சிவப்பு பந்து இல்லாமல் இருக்கிறத கழிச்சிட்டீங்கன்னா போகும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சிவப்பு இல்லாமல். சிவப்பு இல்லா கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும். அப்போ அது நமக்கு தெரியும். சிவப்பு இல்லா கேஸ் கண்டுபிடிங்க. வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிங்க சீக்கிரம் ஃபாஸ்ட். So this is equal to 1 minus probability of சிவப்பு இல்ல. சிவப்பு இல்லாத சிவப்பு எத்தனை? 7. அப்ப சிவப்பு இல்லாதது 16. So answer is 16C3. அந்த 16ல ஏதாவது 3. 23C3. So calculate பண்ணுங்க நீங்க. 23 into 22 into 21. 16 into 15 into 14. Answer என்ன? So this is 1 minus one 73 by 253. 1 minus அப்படியே போட்டக்கூடாது. 80 by 53. 1 minus 1 கழிச்சு போகணும். இப்போ குறைந்தபட்சம் ஒரு சிறப்பு வருவதற்கான நிகழ்வு வந்து 173 by 253. அடுத்து நம்ம வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டியில இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கேட்கறது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு இப்போ லிங்க் எல்லாம் இதெல்லாம் கிளாஸ் லிங்க் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு. கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அலர்ட்ஸ் எல்லாம் வரல அப்படின்னா இந்த நம்பருக்கு வராதவங்களுக்கு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. 98403 98093. உங்க ப்ரூஃபோட ஐடி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஃபீ ரெசிப்ட். இது வந்து இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கணும். இந்த நம்பரை சேவ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல டெலிவர் ஆகும். அது வந்த பின்னாடி அதை வந்து அதில் ஒரு லிங்க் கொடுப்பேன். அது டெலிகிராம் லிங்க். அந்த டெலிகிராம் லிங்க் உள்ள ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அதுல எல்லா விதமான ஃபாஸ்ட் வாய்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டோட்டல் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் வாய்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும். அது போகணும்னா இந்த நம்பர்ல முதல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ கிவ் யூ த லிங்க் ஆஃப் அந்த டெலிகிராமோட லிங்க் அனுப்புறேன். ஓகே ரைட். அடுத்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்.
ஒரு இந்த ப்ராப்ளம் பார்த்து குழந்தைகள் பெண் குழந்தைக்கான நிகழ்த்தது என்னன்னு சரி. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் உள்ளனர். இரண்டும் பெண் குழந்தைக்கான நிகழ்தகவு என்ன? The family consists of 2 children. A family consists of 2 children. What is the probability we have